பாமக கட்சி அரசியல்னால பிளவுற்ற தந்தை மகனோட உறவு எப்படி இருக்கும்? தேர்தலுக்கு முன்னாடி அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? திரும்பவும் சொன்ன மாதிரி நான் யாரையும் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கவில்லை. சாதாரணமான பிரச்சனையா இல்லை கட்சி பிரச்சனையா என்பது நான் பாமக உறுப்பினராக இல்லை. அதனால் இனிமேல் நான் இது வரதுக்கு முன்னாடி அடுத்த தடவை வரதுக்கு முன்னாடி எல்லா கட்சியோட உறுப்பினர் அடையாள அட்டையும் வாங்கிட்டு ஒரு 4 நாள் உட்காந்துட்டு வந்து பார்த்தா தான் தெரியும். இயல்பாக ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேன், ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்கா? அன்புமணி ராமதாஸ் அண்ணாவோடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் மேஷராசியோட கனெக்ட் ஆகிறனால ரீயூனியனுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. ஆஃப்டர் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாணியில் 4ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை எல்லாம் இயங்க போகுது அப்படின்ற தன்மையில் குரு போய் 4ஆம் இடத்துல வீடு அப்படின்ற ஸ்தானத்தில் உட்கார போகிறார். ஸோ ஜூனுக்கு அப்புறம் தான் பாசிபிள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் குரு மனசு வச்சா இருக்குது, இல்லாட்டி இல்லை. எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்கிறீங்க? எலெக்ஷன் வருமானு பார்ப்போம். எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி குரு வக்ரமாக இருக்கார், என்ன வேணால் நடக்கலாம். இந்த தடவை நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஜூன் மாதம் தான் எலெக்ஷன் வரும்னு நீங்கள் அனுமானிக்க முடியாது. நான் இப்போ ஏப்ரல் மாதம் 29 எலெக்ஷன் வரும்னு சொல்லுவேன். வரும், ஏன்னா நான் குறித்த வரைக்கும் இந்த மாதத்தில் வரலாம், இந்த டேட்டில் வரலான்னு என்னுடைய அனுமானம், சும்மா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் குறிக்கிற மாதிரி. பட்டு அப்போ தான் வருமா, இல்லை அப்போ ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்து அது போஸ்ட்பான் ஆகுமா, இல்லை ரீஎலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த கிரக அமைப்பில் இருக்குது. திரும்ப நீங்கள் தேர்தலே திரும்ப இன்னொரு தடவை நடத்துக்கான வாய்ப்பு இப்போ இருக்கக்கூடிய கிரகச்சாரத்தில் இருக்குது. ஏன்னா ராகுவோட பொசிஷனும் சனியோட பொசிஷனும் அவ்வளோ நல்லா இல்லை, குரு வக்கரமாக இருக்கார். நீங்கள் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணி, ஏன்னா பிப்ரவரி மாதத்துக்குள்ள ஆல்மோஸ்ட், அதனால தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, என்ன தான் நீங்கள் சாமி இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எல்லாரும் மிகப்பெரிய ஜோதிடர்களுடைய ஆளுமைக்குள்ள தான் இயங்கிட்டு இருக்காங்க. பிரபஞ்சம் அப்படி தான் இயங்க வைக்கும். அந்த காலத்துலேருந்து ராஜாக்களுக்கு ஜோதிடர்கள் சொன்னாங்க, இந்த காலத்து ராஜாக்களுக்கும் சொல்லுவார்கள். அப்படி தான் அது போகும். அப்படின்ற அடிப்படையில் எல்லாருமே தெளிவாக பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் ரெடி ஆகிவாங்க. இந்த தடவை ரீஎலெக்ஷன் வர்றது கூட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கிரகங்கள் அப்படி கொண்டு கொடுக்கலாம். 2026 நீங்கள் சொல்கிற மாதிரி மோஸ்ட்டு பவர்ஃபுல் வெப்பன் கத்தி, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்றது இனிமேல் தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து நகர்றதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே பலனை கொடுத்துரும்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோன்னா ஏப்ரல் மாதத்துலேயே ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு 4ஆம் இடத்துல உட்காரப்படுற, சொந்த வீட்டில் உட்காரப்படுற, வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸு சரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்க 2 பேரோட சுயஜாதகம் எப்படி இருக்குன்றது பொறுத்து இருக்குது. அந்த சுயஜாதத்தில் என்னென்ன பிளானட் ஓடிட்டுருக்குன்றதை பொறுத்து இருக்குது. நம்ம எல்லாம் வெளிப்படையாகவே பேசிகிட்டு இருக்கோம். நிஜமாகவே இது கட்சி பிரச்சனையா இல்லை சொத்து பிரச்சனையா யாருக்கு தெரியும்? நம்மகிட்டே சொன்னாங்க, தெரியாது நம்மளுக்கு. அதனால் நார்மலி நம்ம தூரமாக இருந்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகுமா, தனித்தனியாக இருக்காங்க, ஏதாவது பிளவுப்படுமா? இல்லை. ஆனால் இந்த தடவை அன்புமணி ராமதாஸ் அண்ணா ஒரு முக்கிய புள்ளியாக பதிவு செய்யப்படுவார்.